எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெலாவூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய 2 பசங்க வந்து காமராஜர் பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஜேகேஜி படிக்கிறான், ஒருத்தன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி கேஜி பையனை சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹோம்ஒர்க் அவனே பண்ணுற அளவுக்கு மேம் வந்து ஸ்கூலில் வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்களுடைய இது வந்து லேர்னிங் ஸ்கில் வந்து இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்என் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து லீட் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக வந்து பிரின்சிபல். அந்த லீடில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய இது வந்து அவங்களாவே ரீட் பண்ணுற மாதிரி, அதாவது ஏபிசிடி ரைம்ஸ்ன்னு இல்லாமல் அவங்க வந்து ஒரு வேர்டை வந்து அவங்களாவே சவுண்ட்ஸை வச்சு 2 letter வேர்ட் 3 letter வேர்டெலாம் படிக்கிறாங்க. அது மாதிரி நம்பர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களாவே 100 வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்த் வைஸாகவும் நல்லா கேர் பண்ணி கேஜி மேம்லாம் பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி 4th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது பெரிய பையன் வந்து நல்லா எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். மேக்ஸ் சம்லாம் வந்து நல்லாவே போடுறான். இது வரைக்கும் என்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கறது இல்லை, அவனாவே எல்லாமே போடுறான். எனக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு வந்து மேம் வந்து நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் அவனுடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து புக்கில் இருக்கிறத படித்து அப்படியே எழுதணும் அப்படின்னு இல்லாமல் இது வந்து வித்தியாசமாக வேறு மாதிரியான ஒரு எஜுகேஷனாக எங்களுக்கு வந்து தெரியுது. அது மாதிரி ஹிந்தி தமிழ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. வெக்காபுலரி வேர்ட்ஸ் ஹிந்தியில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே வந்து ரீட் பண்ணுறான். அது மாதிரி இன்டராக்டிவ்னு வந்து லீடில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து வீட்டில் வந்து இது பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறான். அதுலேயும் டெஸ்ட் எழுதுகிறான். சின்ன பையனும் கேஜி பையனும் அதே மாதிரி அதுலேயும் இன்டராக்டிவ்ன்ட்டு நிறைய கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் அவன் வந்து வீட்டில் அவனாவே ஓனாக பண்ணுறான். கொஷின் அவங்க சொல்கிறாங்க இங்கிலீஷில், அதை அவன் ஆன்சர் பண்ணுறான் இந்த கேஜி சின்ன வயசுலேயே. அதனால் எங்களுக்கு வந்து லீடு வந்து நல்லா பிடிச்சிருக்கு. அது மாதிரி மேமுங்களும் நல்லா கோச் பண்ணுறாங்க ஸ்கூலில். சயின்ஸ் இவிஎஸ் மேம் ஆகட்டும் எல்லாருமே வந்து நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அவன் சயின்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து ஓனாக அவன் வந்து அங்கே படித்தது அப்படியே எனக்கு கிளாஸில் எடுத்தது அவனாவே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டில் வந்து எனக்கு அப்படி சொல்லிடுறான். 4th ஸ்டாண்டர்ட்லேயே அவன் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி எஸ்எல்எஸ்ன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருந்தாங்க கடைசியாக பேரண்ட்ஸ் மீட்டிங். அப்போ வந்து அவன் மேக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க கண்டென்ட் மாதிரி. நாங்கள் போய் ஒரு சம் கொடுத்து போட்டு சொல்லி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். நல்லா பண்ணியிருந்தான். அதாவது போன வருஷம் ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் அது மாதிரிலாம் இருந்தது. இந்த வருஷம் அதெல்லாம் இல்லாமல் நல்லா அவனாவே யோசித்து பேசுகிறான். எல்லாமே வந்து அந்த ஸ்கில் வந்து நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இந்த வருஷம். அது வந்து மேமுங்களுடைய கோச்சிங்காலும் அந்த லீடோடைய இதுவால் எங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். லாஸ்ட் இயர் ஏன் அடிக்கடி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக தான். இங்கே இருக்க இப்போ ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் அண்ட் இந்த பிரின்சிபல் எல்லாமே ஒரு ஓவரால் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்குது. நல்லா கொண்டு போகிறாங்க. நம்ம குவரிஸை கேட்குறாங்க, அதை கொடுத்து கேட்டு அதை மேனேஜ்மெண்ட்டோட பேசி எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஓவரால் அப்படிங்கிற இந்த ஸ்டாஃப்ஸ் இந்த பிரின்சிபல் இது அப்படியே நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட நம்பிக்கை என்னென்னா இன்னும் நல்லா பசங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வளரும் அப்படின்ற நிறைய நாங்கள் விஷயம் சார்ட்ட சொல்லியிருக்கோம். அதையும் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷமே நல்லா தான் பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது இன்னும் நெக்ஸ்ட் இயர் இம்ப்ரூவ் ஆகுன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. தேங்க்யூ.